அன்புக்கெல்லாம் இளைஞர்களின் தன்னம்பிக்கைக்கு உரியவர், ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதருக்கு இன்று பிறந்த நாள். இந்த விழா கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் சேலம் மாறார் அன்பு தொழிலாளர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணாச்சி அண்ணனை பற்றி அண்ணன் கூட மணிக்கணக்கில் நாம் உரையாடுவோம். அவருடைய எப்ப யார் சந்தித்தாலும் தன் தொழில் வளர்ச்சி பற்றியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை 2வது கட்டத்துக்கு எப்படி கொண்டு வர வேண்டும், மனிதர்கள் எப்படியெல்லாம் நம்மளை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் கூறுவார். எந்த ஒரு பந்தாவும் வெரி சிம்பிள் சிட்டியாக இருப்பார். இவ்வளவு பெரிய லெஜண்ட் தங்கம் நகை வைரம் எல்லாம் வித்து கொண்டிருக்கக்கூடிய தொழில முத அவரு ஒரு பிரியாணிய நான்வெஜ்ஜிய கொண்டு வந்த முதல் மனிதர் அவர் தான். நம்ம சரவணா ஸ்டோருக்குள்ள எல்லாம் அச்சப்படுவாங்க நான்வெஜ் ஆச்சு அப்படின்னு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எல்லாருமே மற்ற நிறுவனங்கள் எல்லாரும் நாங்களே போட்டிருக்கோம். எல்லாம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, ஜெயச்சந்திரா போதி சொல்லலாம், அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் போட்டோம். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தவர், அந்த நன்றியோட என்னைக்கு நான் இருப்பேன். ஏன்னா அந்த நேரத்தில் என் கடை 4 சீல் வைக்கப்பட்டு பார்க்கிங் ப்ராப்ளத்துல தொழிலாளிங்க 50 பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அந்த நேரம் பாடி சரவணா ஸ்டோர் ஓபன் ஆகும் போது கூப்பிட்டு மேல பிரியாணியை போடுங்கன்னு சொல்லி ஒரு முதல் தொடக்கத்தை இவ்வளவு பெரிய டெக்ஸ்டைல்ஸ் நகை கடைக்குள்ள கொண்டு வந்த ஒரு தைரியமான ஒரு சிங்க மகன் அவர் என்றுதான் சொல்லுவேன். எவ்வளவு அச்சப்படுவாங்க, யாருக்கு அந்த தைரியம் இல்லை. அதுக்கு முன்னாடி பயந்தாங்க, எங்க நான்வெஜ் கொண்டு வந்து ஏதாவது ஆயிடுமோன்னு. நான்வெஜ் நம்மளே நம்ம உடம்பே நான்வெஜ் தான். அப்படி ஒரு பகுத்தறிவு உணர்வோடு அவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லுவேன். அவர் சிறந்த பகுத்தறிவாளர், சிறந்த அறிவாளி, பெரிய ஒரு மூட நம்பிக்கையுடைய மத நம்பிக்கையுடைய மதம் இருக்கும் அவருக்குள்ள. ஆமா, அவ்வளவு ஒரு பண்பாளர். இன்னைக்கு எல்லாம் பார்த்தா ஆட்டோக்காரங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல நான் சிறு வயசுல ஹோட்டல்ல கிளீனர், அந்த வேலை செய்யணும்னா கிளீனர் வேலை கிடைக்காது, சாப்பிட்டு ஓடி போயிடுவான். இந்த மாதிரிலாம் வேலைக்கு ரொம்ப கஷ்டம், வேலை வாங்குறதே கஷ்டம், கிடைக்காது வேலை. அப்ப இந்த ஆட்டோக்காரங்க யாராவது ரெக்கமெண்ட் பண்ணா வேலை கொடுப்பாங்க. இந்த ஆட்டோக்காரர் தான் அனைவருக்குமே பாதுகாப்பு. இந்த சென்னையில வர புது ஆளுங்களுக்கு எல்லாம் அவனுக்கு பைசா இல்லையா, இவங்க காசுல ஒரு வேலை சோறு போடுவாங்க. பாருங்க, அவங்க ஆட்டோல போட்டிருப்பாங்க பிரசவத்துக்கு இலவசம்னு. நான் கூட படிப்பேன், பிரசவத்துக்கு இலவசம் நியாயமா எங்க போடணும்? ஒரு கூலி தொழிலாளி அன்றாட இருக்கக்கூடிய இவங்க போடுறாங்கன்னா பெரிய பெரிய மருத்துவமனை எல்லாம் என்னையா பண்ணிட்டு இருக்குது? இந்த கேள்வி எதுவுமே இருப்பாதா? சாதாரணமா ஒரு 3 சக்கர வண்டியை ஓட்டி அதுல வரும் வருமானத்துல இலவசங்கள், புதுசா வரவனுக்கு ஒரு வேளை சோறு வாங்கி கொடுப்பது, ஐயா எப்படி போகணும்னு அப்படி நின்று சொல்லுவாங்க. அவங்க பசி மறந்தாலும் ஒருத்தர் வந்து நிக்கிறான்னு அந்த பசி அறிஞ்சு ஒருத்தருக்கு டீ காப்பி வாங்கி தருவீங்க இந்த ஆட்டோக்காரங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் அந்த வாழ்க்கையை உங்ககிட்ட அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு ஆட்டோக்காரர் பயங்கர ஃப்ரெண்டு. அப்படி ஒரு உற்சாகமான தொழிலாளிகளாம் உங்க முன்னாடி எல்லாம் நிற்கும் போது எனக்கு பல நினைவுகள்லாம் வருது. அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்ற இத்தனை பேர் நம்மளாம் கூடியிருக்கிறது ஒரு மாநாடு போல ஒரு அறிவு இல்லாமல் நடந்துட்டு இருக்குது. அந்த மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளுக்கு, செயலாளர்களுக்கு, அதுல பணிபுரிவர்களுக்கு இதை விட சிறப்பா நம்ம அடுத்த ஆண்டு நம்ம எல்லாம் இணைந்து பண்ணுவோம், இன்னும் சிறப்பாக பண்ணுவோம். அவருடைய வாழ்க்கை எப்பேற்பட்டது என்றால், அவர் என்னிடம் பேசும்போதெல்லாம் நம்ம வாழ்க்கை பிறருக்கு உதாரணமா இருக்கணும்னாரு. அவரு இதோட மட்டும் நிறுத்தி கொள்ளல, இந்த மாதிரி ஒரு புதுமையை கொண்டு வரதுல பிரியாணி எப்படி கொண்டு வந்து ஒரு சரவணா ஸ்டோர்களை ஒரு பெரிய ஸ்தானத்துல கொண்டு வந்தாரோ, அதே போல திரைப்படத்துறைக்கு ஒரு சரிந்த நேரத்துல சரியான தரத்துல தன்னது இவ்வளவு ஒரு துறையை விட்டு தைரியமாக திரைப்படத்துறைக்குள்ள வந்தாரு. பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. அந்த தைரியத்து உள்ள மனிதரும் அவர் தான். முத ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு திரைப்பட நடிகரா மாறினது அவர் தான். அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு, இன்னொரு சரித்திரமா அவரை படைச்சிருக்காரு. ஒரு நடிகரா தன்னை அறிமுகப்படுத்திட்டு இல்லாம தன்னைவே தன் தொழிலுக்கு ஒரு முத தன்னை ஒரு அம்பாசிடரா மாத்திக்கிட்டது அவர் தான். அப்படியே இன்னைக்கு பல பேர் ஒரு வழியில நடிக்கிறாங்க. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பூமிக்கும் தொழிலுக்கும் தொடக்கத்துக்கும் முதலாக அறிமுகப்படுத்திய முதல் வெற்றியாளர் அவர் இருக்கின்றார். அவர்தான் இதற்கெல்லாம் காரணம் இருக்கின்றார். இன்றைக்கு நடிகராக வருவதற்கு சில பேர் இன்னைக்கு டிவியில தங்களை நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருப்பவர்கள் நடிப்பதற்கும் காரணமாக இருந்தவர். எங்களுக்கெல்லாம் உற்சாகம் ஊட்டக்கூடியவர், யாருக்கெல்லாம் நல்ல உள்ளம் கொண்டவர், யாரையும் நன்மதிப்போடு நடத்துவார். அந்த உள்ள போனமா சாப்பிடுற இடத்துக்கு அவ்வளவு பெரிய மனிதர். அவருக்கு ஒரு காப்பி கப்பு, நமக்கு ஒரு காப்பி கப்புலாம் இருக்கு. 2 பேருக்கு ஈஸ்வந்தரோட தான் காப்பி வரும். அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவேன். சக நடிகர்களை அவர் கூட நடிகிற சிறு நடிகர்கள் கூட துளி கடுகளுக்கு கூட அவர்கிட்ட ஒரு கோபத்தை நம்ம அவர் உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம அறியவே முடியாது. அப்படி ஒரு பண்பாளர்.
ஒரு பிசினஸ் மேன்னா எவ்வளவு பிரசன்டேஷன் இருக்கும் எல்லாம் நாங்க என்ன போல ஆளுகளும் அவர்கிட்ட கத்துக்கிறோம். நீங்களும் வழி நடந்து இவ்வளவு பேர் அவருக்காக வந்திருக்கிற உங்க வாழ்த்துடைய வாழ்த்துக்கள் இணைத்து என் அன்பு தம்பி சுரேஷ், சகோதரிகள், நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் பெண்கள் வந்திருக்கிறாங்க. இந்த துறைக்கு தாய்மார்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்க சங்கத்து மூலமா என் அணுகுங்க. நம்ம தனியா ஒரு பார்ட்டி நடத்திக்கலாம். அண்ணன் தலைவர் அண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு என்னுடைய பார்ட்டி தனியாக இருக்கும். ரசிக மன்ற தலைவருக்கு அதை அறிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நம்ம அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருக்காக நம்ம ஒரு சிறு கைமாறாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய சொந்த செலவுல உங்களுக்கான உதவிகள் என்னவென்று கேட்டு தனியாக நம்ம நடத்தி கொள்ளலாம். அவருக்கு என்றைக்குமே ஒரு மனிதன் நன்றியாக இருக்க வேண்டும். எப்பவும் மனிதர்களுக்கு நன்றி உணர்வும் பாசமும் துரோகத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அண்ணனை ஏன் இந்த நான் நினைச்சிடலாம். எனக்கு எவ்வளவு பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு ஸ்டார்கள்லாம் இருக்காங்க. அவர் பண்ற உதவி தெரியாது வெளியில. அவ்வளவு அது கோயிலா இருக்கட்டும், தான் பிறந்த கிராமமா இருக்கட்டும், அந்த கிராமத்துல ஒரு மாளிகை கட்டி ஏழை எளிய மக்கள்லாம் நம்ம சுரேஷ் உள்ள துள்ளி விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அதையெல்லாம் போய் சுத்தி பார்த்து தங்கள் வீடு போல போட்டோ எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி எல்லாம் வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய உழைப்பை. அந்த உழைப்புக்கு இன்று பிறந்த நாள், அந்த தைரியமான குணத்துக்கு பிறந்த நாள், அந்த அன்பான குணத்துக்கு பிறந்த நாள். இத்தகைய பிறந்த நாளை இந்த புது வருட தருணத்திலே இந்த மாதத்திலேயே அவரை இந்த பிறந்த நாள் இந்த ஆண்டு 2026 வாரத்திலிருந்து இயேசுதாவை இறங்கி வந்து வாழ்த்தியதற்கு சமமாகவே எடுத்துக்கொள்ளலாம். அப்பேற்பட்ட மனிதர்கள் எல்லாம் அவருடைய வாசியும் வாழ்த்துக்களை பெற்ற நம்ம எல்லாம் அவருடைய வழி நடந்து உங்கள் உள்ளங்களை உற்சாகமாக்கி கஷ்டப்படாம இருக்க கஷ்டப்படுங்க. உண்மையாகவே உண்மையா இருங்க. நல்ல முன்னுக்கு வரணும்னா நேரத்தை பார்த்துட்டு வேலை பார்க்காதீங்க. அன்பு தொழிலாளிகளே, வேலையை முடிச்சுட்டு நேரத்தை பாருங்கன்னு சொல்லுவேன். நஞ்சு உடம்ப பார்த்துங்க. நஞ்சு இல்லாத உணவு, கடன் இல்லாத வாழ்வு, இதுதான் நம்மாழ்வார் சொல்லுவார். நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்புக்குரியவர்களாக, நன்றிக்குரியவர்களாக எவ்வளவு வளர்ந்தாலும் எனக்கு ஒரு பாயாசம் வாங்கி கொடுத்தாரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல. நான் விஜய் டிவி பேட்டியிலேயே சொல்லியிருப்பேன். அந்த நன்றி என்னைக்கு நினைச்சு பார்ப்பேன். அப்படி யாரையும் நம்ம ஒரு புள்ளி எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் மறக்க கூடாது. நன்றி மறந்தமா அந்த உதவிய உள்ளத்தை நம்ம மறந்தமா நம்ம மனிதர்களே கிடையாது, இந்த ஜென்மமே கிடையாது. அது போல நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். இந்த பிறந்த நாள்ல, அண்ணனுடைய பிறந்த நாள்ல உழைப்போம், உயர்வோம், உதைந்திடுவோம், உண்மையாக இருப்போம் என்று கூறி தொழிலாளர்கள் சார்பாக இன்று பாக்யராஜ் சாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் 50வது ஆண்டு விழா எடுக்கிறாங்க கலைவாண அரங்கத்துல. அதுக்கு 2000 பேருக்கு நான் தான் ஸ்பான்சரா பிரியாணி கொடுத்திருக்கிறேன். அது நீங்க கொடுத்தது, அதனாலதான் கொஞ்சம் தாமதம். ஒரு 1000 பிரியாணி அனுப்பிட்டேன். ஈவினிங் ஷிப்டுக்கு இன்னும் ஒரு 1000 பிரியாணி கொடுக்கணும். அந்த மாதிரி பணிகள் எல்லாம் சேலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது உங்களால் வழங்கப்பட்ட நிறுவனம், நீங்க கொடுத்த பணம். ஏன்னா நானே ஒரு ஹோட்டல் கிளீனராக வந்தவன். உங்களை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். உங்களில் ஒருவனா அண்ணனின் வாழ்த்தை பெறுவோம். அவரை வாழ்த்த முடியவில்லை என்ற வாழ்த்தை பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நம்மளும் அவரோடு இருக்கின்றோம் என்கின்ற கனவோடு நம்ம தொழில்களை செதுக்கிக் கொள்வோம் என்று கூறி அன்பண்ண ரவி அண்ணன் சந்திரபாபு நாயுடு ஃப்ரெண்டு எம்பி எல்லாம் போயிட்டு வேலை பார்த்து வந்திருக்காரு. அவர்களாக வருகை புரிந்திருப்பது மீண்டும் ஒரு முறை இதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கேமராமேன்கள், இந்த விழாவுக்கு விருதை பெற வந்தவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை. அன்பு குழந்தைகளுக்கு எல்லாம், தலைவர்களுக்கு, செயலாளர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பேர் கூறியவில்லை. அடுத்த விழாவில் நான் நீங்க கூறும் கருத்துப்படி கலந்து செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன். அண்ணன் வழியில் நாம். நன்றி, வணக்கம். ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.